படிப்பவர்கள் வாசிப்பவர்கள் புதிய அனுபவங்களை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, ஓவிய கலைக்குள் நிரம்பி ததுங்கும் பிரம்மாண்டங்களையும் உணர்வார்கள். ஓவியர் நடிகர் என்ற இரு அம்சங்களில் இரு வேறு கோணங்களில் தன் ஒட்டுமொத்த அனுபவங்களையும் சித்திரச்சோலையில் சிவகுமார் வடித்துள்ளார். சிவாஜி, எம்ஜிஆர், கலைவாணர், ஜெமினி கணேசன், பத்மினி என பல கலைஞர்கள் குறித்த செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஓவியர்கள் பலர் குறித்த செய்திகளும் உள்ளன. 20 ரூபாய் பட்ஜெட்டில் காஞ்சிபுரத்தில் ஓவியங்களை வரைந்தது, இடது கையில் ஓவியங்களை வரைந்த சூழல், LIC ஓவியம், செஞ்சிக்கோட்டைக்கு சென்று ஸ்பாட் பெயிண்டிங் செய்தது, தங்க இடமில்லாமல் காவலாளியின் குடிசையில் தங்கியது, தஞ்சை பெரிய கோவில், திருச்சி மலைக்கோட்டை, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, மும்பை தாஜ் ஹோட்டல் என ஆர்வமுடன் வரைந்த அனுபவங்களை அழகியலுடன் பகிர்ந்துள்ளார் நடிகர் சிவகுமார். பள்ளியில் சேர்க்கும் போதே டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், வக்கீல், நீதிபதி, விஞ்ஞானி என குழந்தைகளுக்குள் கனவுகளை விதைக்கின்றனர். இன்றைக்கு பெற்றோரின் ஆசைகளை திணிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த, கல்வி அறிவே இல்லாத காட்டு வேலை செய்து வந்த குக்கு கிராமத்து தாய் கடனை உடனே வாங்கி தன் ஒரே மகனை பட்டணம் போய் பொம்மை காலேஜ்ல படிக்க போறானாமா. அவனுக்கு பிடிச்ச படிப்பு, படிச்சுட்டு நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி சென்னைக்கு ஓவிய கல்வி பயில அனுப்பியிருக்கிறார். அந்த கொடுப்பினை நம் பன்முக கலைஞர் சிவகுமாருக்கு மட்டுமே வாய்த்திருக்க வேண்டும். அந்த தாயை நாம் முதலில் வணங்க வேண்டும். நிறைய ஓவியங்கள், நிறைய புகைப்படங்கள், நிறைய செய்திகள் கொட்டி கிடக்கும் சித்திரச்சோலை நூலை வாங்கி வாசித்து பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்ட். பேசிக்கொண்டிருப்பவர் பாரதி மேல்நிலைப்பள்ளி 7th D7 மாணவி கூதன்யதா. நன்றி, வணக்கம்.